நேர்மை என்றைக்கும் நமக்கு வேர்வை தராது, உயர்வை தரும். அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒட்டகத்தை வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால மார்க்கெட்டுக்கு போய் he bought a camel. அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு அவர் திருப்பி தன்னுடைய வேலையாளோட கொண்டு வந்தார். வேலையாள்கிட்ட சொன்னாரு, எப்பா போய் இதை கொண்டு போய் நம்முடைய தொழுவத்தில் கட்டிடுன்னு சொல்லி சொன்னார். வேலையாள் போய் அந்த தொழுவத்தில் கட்டுறதுக்கு போகும்போது அந்த ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிற சேனையை அவிழ்க்கிறதுக்கு பார்த்தாரு. அவிழ்க்க முடியல. ஸோ ஓனர்ட்ட வந்து சொன்னார், ஐயா அதை அவுக்க முடியல சார். 2 பேருமா சேர்ந்து அந்த சேனையை கஷ்டப்பட்டு அவுத்தா உள்ள இருந்து திடீர்னு ஒரு பொக்கிஷ பை விழுகுது. திறந்து பார்த்தா விலையேற பெற்ற வைர கற்கள். ஸோ இதை பார்த்த உடனே வேலையாள் சொன்னா, ஐயா உங்களுக்கு கடவுள் பார்த்தீங்களா, ஒட்டகத்தை வாங்கும் போது இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, இது உங்களுக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், கடவுள் கொடுக்கலப்பா, இது ஏதோ தப்பா வந்துருச்சு, இதை கொண்டு போய் உடனே கொடுத்துடணும். இந்த மனுஷனுக்கு வேலையாளுக்கு புரியவே இல்லை. பயங்கர டென்ஷன் ஆகி, என்னங்கய்யா நீங்க பொழைக்க தெரியாதவங்களா இருக்கிறீங்க. அவர் அவன் கையில இருந்து வெடுக்குன்னு பிடுங்கினாரு. ஸ்ட்ரைட்டா அந்த ஒட்டக வியாபாரி கிட்ட போனாரு. அவர்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு தெரியல, நீங்க தவறா இதை வச்சுட்டீங்க போல இருக்குது, இது பொக்கிஷஸ் பைய அந்த ஒட்டகத்தினுடைய சேனைக்குள்ள இருந்துச்சுங்க, அதனால தயவு செய்து இதை வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஒட்டக வியாபாரி சொன்னாரா, ஐயா நீங்க என்ன இவ்வளவு நேர்மையா இருக்கிறீங்க, சரி நான் உங்களுக்கு பரிசளிக்க விரும்புறேன், தயவு செய்து இதுல இருக்கிற சில கற்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே இந்த நேர்மையான அந்த மனுஷன் சொன்னாரா, நான் ஏற்கனவே 2 கல்லை எடுத்துட்டேன் அப்படின்னாராம். இந்த ஒட்டக வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியமா, என்னப்பா இப்பதான் நேர்மைன்னு சொன்ன, 2 வைரக்கல்லை எடுத்து வச்சுட்டு தான் கொடுத்தேன்னு சொல்ற. அவர் சொன்னாரு, அந்த வைரக்கல்லு இதுல இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி பார்த்தா கரெக்டா எல்லா கல்லும் கரெக்டா கணக்கு இருக்குது. அப்போ அந்த ஒட்டக வியாபாரி கேட்டா, எதை தான் எடுத்த? அவர் சொன்னாரு, 2 வைர கற்களை எடுத்துட்டேன், ஒன்னு நேர்மை, மற்றொன்று சுய மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அன்பானவர்களே, நேர்மையா சம்பாதிக்கணும், நேர்மையா வளரணும், நேர்மையா ஓடணும், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க காரியத்தை எடுக்கக்கூடாது. கடவுள் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, பிறனுடைய பொருளை இச்சியாதே, பிறனுடைய மனைவியை, பிறனுடைய வீட்டு வேலைக்காரனை, பிறனுடைய வீடை, அவன் கார் சொல்ல இது நான் சேர்த்துக்கிட்டேன், டோன்ட் கவெட் ஆஃப்டர் another person's things. அதே மாதிரி நம்ம செய்யற வியாபாரம் நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். we have to have a markup. பட் அதனால 1 ரூபாய்க்கு வாங்கி அதை 100 ரூபாய்க்கு விற்கிறது நேர்மை கிடையாது. நம்ம நேர்மையா இருக்கணும்னு சொல்லி சொன்னா மக்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்மளும் அதுல வந்து ஒரு லாபத்தை சம்பாதிச்சு நம்மளும் முன்னேறணும். அதனால்தான் பைபிள்ல நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்படுறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான அதாவது பெர்ஃபெக்டா இருக்கிற நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். சில பேரு இந்த தராசை தவறா வச்சிருப்பாங்க, அதுக்கு கீழே புளிய ஒட்ட வச்சிருப்பாங்க. இப்படிலாம் ஆட்களை ஏமாத்துறது. அன்பான பிள்ளைகளை, இது கர்த்தருக்கு அருவருப்பு. அதை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்குறேனே, ஏன் அநியாயமா சம்பாதிச்சு இப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன்? நான் கேட்கிறேன், இப்படி கள்ள பணத்துல, லஞ்சம் வாங்குற பணத்துல வாங்கின அந்த பணமும் பொருளும் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பெரிய சாபம். நம்ம லைஃப்ல சொத்து சுகம் சேர்க்கலனா கூட பிள்ளைகளுக்கு சாபத்தை மட்டும் சேர்க்கவே கூடாது. மனுஷன் கோவப்பட்டா போய் நம்ம ஏதாவது பேசி சமாளிச்சிடலாங்க. கடவுள் உங்களை கோவப்பட்ட சே போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுங்க? ஆகவே கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல், கரெக்ட் வேயிங் ஸ்கேல், அது கர்த்தருக்கு சந்தோஷமா பிளஷரா. நியாயமா கடவுள் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்க போறார். இந்த நாளில் நீங்க செய்யற எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கட்டும். நேர்மை அது வியர்வை அல்ல, அது உயர்வை உங்களுக்கு கொண்டு வரும். God bless you. Have a wonderful day.